This video sponsored by BuyMode eShopping app. BuyMode eShopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. தொடர்ச்சியாக வெளியே நடக்கக்கூடிய மோசடிகளை வந்து நம்மளோட சேனலில் ஒளிபரப்பிட்டு இருக்கிறோம். இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக கேட்குறது மூலமாக, இதில் வர்ற காணொலிகளை முழுமையாக கேட்குறது மூலமாக மோசடிகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற உறுதி என்னால் கொடுக்க முடியும். இப்போ புதுசாக ட்ராயில் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் உள்ள பொதுமக்களுக்கு ஒரு அவசரமான செய்தியை ட்ராய் வெளியிட்டுள்ளது. இதில் என்ன காமெடி அப்படின்னா, ட்ராய் பேரில் தான் இந்த மோசடியே நடக்குது. ட்ராய் பேரில் நடைபெறும் புது வகையான கல்லின் ஸ்கேம் மோசடி குறித்த தகவலை ட்ராய் தற்போது வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஸ்மார்ட் போன் மற்றும் மொபைல் பயன்பாட்டாளர்கள் அவர்களின் போனில் 9ஆம் நம்பரை அழுத்திவிட வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது. ஏன் 9ஆம் நம்பரை அழுத்தக்கூடாது, மீறி அழுத்தினால் என்னாகும், ட்ராய் ஏன் இவ்வளவு சீரியஸாக பொதுமக்களை எச்சரிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் தற்பொழுது ஸ்கேம் ஃபிஷிங், ஹனி ட்ராப்பிங், ஆன்லைன் மோசடி என்று பல்வேறு விதமான மோசடிகளை மக்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள். இதில் பல மோசடிகள் பொதுமக்களின் ஸ்மார்ட் போனை குறிவைத்து நடத்தப்படுகிறது. மோசடிக்காரர்கள் மற்றும் ஏமாற்றுக்காரர்கள் தற்போது பெருகிவிட்டார்கள். இவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது ஐடியாவுடன் புதிய மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி சமீபத்தில் பொதுமக்களை அதிகம் பாதித்த மோசடியாக ட்ராய் காலிங் ஸ்கேம் ஆட்டோமேட்டட் அழைப்பு மோசடி பதிவாகியுள்ளது. இந்த மோசடியில் ட்ராய் அதிகாரிகள் போல மோசடி செய்யும் நபர்கள் அவர்கள் பாவித்து பொதுமக்களை பீதியடைய செய்து அவர்களிடமிருந்து பணத்தை திருடி வருகிறார்கள். இதற்கு ஏமாறாத மக்களை ஆட்டோமேட்டட் வாய்ஸ் கால்ஸ் மூலம் நம்ப வைத்து ஏமாற்றும் நூதன முறை மோசடி தற்போது இந்திய தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் பெயரில் நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் மோசடி மற்றும் மொபைல் மூலம் நடைபெறும் மோசடிகளை தடுக்க இந்திய அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இப்படி சமீபத்தில் அரசாங்கம் டிஜிட்டல் அரஸ்ட் குறித்த விழிப்புணர்வு செய்தியை மொபைல் பயனர்களுக்கு வழங்க துவங்கியது. மோசடிக்காரர்கள் டிஜிட்டல் அரஸ்ட் தொடர்பான விழிப்புணர்வு செய்தி போன்ற போலியான செய்தியை வாசிக்கும் புது ஆட்டோமேட்டட் வாய்ஸ் கால் மூலம் தற்போது மக்களை ஏமாற்றி மோசடி செய்து வருகிறார்கள். இத்தகைய போலியான அழைப்புகள் எல்லாம் உங்கள் போனிற்கு +977 நல்லா கேட்டுக்கோங்க, +977 என்ற இன்டர்நேஷனல் கோட் உடன் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அழைப்பில் பேசும் நபர் தன்னை டெலிகாம் ரெகுலேட்டரி அதிகாரி என்று கூறி இந்த அழைப்பு நேரடியாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து வருவதாக கூறி இந்த எண்ணுடைய அழைப்பை பெரும்பாலும் மக்கள் ஏற்க வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மொபைல் எண்ணிலிருந்து சட்டவிரோத செயல்பாடு நடைபெறுவதால் உங்கள் மொபைல் போன் இடைநிறுத்தப்படுவதாக கூறி உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறுவார். மேலும் விவரங்களை அறிய எண் 9ஐ அழுத்தவும் என்று வாய்ஸ் காலில் கூறப்படும். இதை நீங்கள் கிளிக் செய்த பிறகு நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளீர்கள் என்று ஒரு நபர் உங்கள் மொபைல் மூலமாக கைது செய்யப்பட்டுள்ளீர்கள் என்று தெரிவிப்பார். உங்கள் தனிநபர் தகவல்களை சேகரிக்க பார்ப்பார். உங்கள் வங்கி கணக்கில் இருந்து பெரும் தொகை அனுப்பப்பட்டுள்ளது. இதை உறுதி செய்ய உங்கள் வங்கி விவரங்களை பகிரும்படி கேட்கப்படுவீர்கள். இந்த கைதிலிருந்து தப்பிக்க நீங்கள் அபராத தொகை செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தி பயமுறுத்தி உங்களிடமிருந்து பணம் பறிப்பார்கள். இத்தகைய சந்தேகத்துக்குரிய அழைப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டால் உடனே காலதாமதம் செய்யாமல் அழைப்பை துண்டிக்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளோம் என்று யாராவது கூறினால் அவற்றை நீங்கள் நம்ப வேண்டாம். ஆகையால் பொதுமக்கள் இந்த மோசடிகளில் சிக்காமல் இருக்கும்படி ட்ராய் எச்சரித்துள்ளது.
நன்றி உறவுகளை, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.